சத்தியத்தில் விடுதலை இருக்கிறது. சாபத்திலிருந்து விடுதலை. சாபத்தை குறிச்ச ஒரு வார்த்தை என்ன சொல்லுது? கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாப விளைவுகள் என்னன்னு சொல்லி உபாகமம் 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து எடுத்து வாசிச்சு பாருங்க. இது எல்லாம் சாப விளைவுகள். தலைவலி கூட சாப விளைவுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. மனத்திகைப்பு, சஞ்சலம், பயம், கணவன் மனைவிக்குள்ள வர்ற சண்டை, வறுமை, நிறைய காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியம் கூட நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் இருக்குதுன்னா, கிறிஸ்து சாபமாகி விட்டார் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியல. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடுகள், உலகத்துல அது இருக்கு, உலகம் அதை அனுபவிக்கிறதுன்னு சொல்லி நாமும் சுமந்து கொண்டிருக்கிறோம். உலகம் அனுபவிக்கலாம், உலகத்துல அது இருக்கலாம். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.